வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழின் அழிப்பிற்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கில் இன்று மாபெரும் போராட்டம். அடக்குமுறையை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தல். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று 10 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். நாட்டில் திருடர்கள், கொலைகாரர்கள், கொள்ளையர்கள் அதிகரிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கவலை. தொழிற்சங்க நடவடிக்கையால் 1 கோடிக்கும் மேற்பட்ட அஞ்சல் பொருட்கள் தேங்கின. தொடர்வது முதன்மை செய்தி. தமிழின அழிப்பிற்கும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கில் இன்று மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்று தமிழின அழிப்பிற்கும் காணாமல் ஆக்கப்பட்டோர்களுக்கும் சர்வதேச நீதி கோரி வடக்கில், யாழ்ப்பாணத்திலும், கிழக்கில், மட்டக்களப்பிலும் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் வடக்கிற்கான போராட்டம் இன்று காலை யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா முன்றலில் இருந்து ஆரம்பித்து பேரணியாக செம்மணி வரை சென்று நிறைவடைந்துள்ளது. இப்போராட்டமானது உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழின அழிப்பிற்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணையை கோரி முன்னெடுக்கப்பட்டது. பொது அமைப்புகள், தமிழ் தேசிய பரப்பில் உள்ள தமிழ் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் அணிதிரண்டு போராட்டத்திற்கு தமது முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் புகைப்படங்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். உள்நாட்டு விசாரணை பொறிமுறையை முற்றாக நிராகரித்து சர்வதேச நீதி பொறிமுறையே வேண்டுமென வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய போராட்டத்தின் நிறைவில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகருக்கான மகஜர் ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் கையளித்தனர். ஈழத்தை பொறுத்தவரையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் முள்ளிவாய்க்காலில் ஆரம்பிக்கவில்லை. எமது உரிமை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு இலங்கை அரசானது ஈழத்தமிழர் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட இன ஒடுக்குமுறையை கருவியாக இணைத்து பாவித்து வந்துள்ளனர். வருகின்ற 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்கவுள்ள ஐநா மனித உரிமை கூட்டத்தொடரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் உரியவர்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக உண்மை கண்டறியப்பட்ட பதில் விரைந்து வழங்கப்படுவதுடன் பாதிக்கப்பட்டோரின் சாட்சியங்களை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். திட்டமிட்ட இனப்படுகொலை மேற்கொண்ட இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி விசாரணை ஆரம்பிக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றோம். அனைவரும் வருத்தமாக இந்த 11 ஆண்டு 16 ஆண்டுகளாக அலைந்து இறக்கும் நிலையில் இருக்கின்றோம். இறக்கின்ற பொழுதாவது எங்களுடைய பிள்ளைகளுடைய செய்தியை எங்கள் காதுகளில் கேட்டு இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இலங்கை அரசாங்கங்களுக்கு தீர்வு கொடுத்த போதும் தயவு செய்து சர்வதேசம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முறையாவது சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையிலே நடைபெறப் போகும் இந்த கூட்டத்தில் எங்களோட பிரச்சனைகளை முன்கொண்டு வர வேண்டும் என்று நட்பு நாடுகளையும் எங்களுக்கு நட்பாக இருக்கின்ற உலகத்தில் உள்ள உறவுகளையும் வேண்டுகின்றோம். எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய 60வது கூட்டத்தொடரிலே இந்த இனப்படுகொலையை செய்திருக்கக்கூடிய, இன அழிப்பை செய்திருக்கக்கூடிய அத்தனை இனப்படுகொலையாளிகளையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை நிறைவேற்ற வேண்டும். இந்த போராட்டம் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை, எமது இறுதி இலக்கு அடையப்படும் வரை தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பான விவகாரத்தை 12ஆம் ஆண்டிலிருந்து 13 வருடங்களாக நீங்கள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கி வைத்து இந்த இனப்படுகொலை செய்த, காணாமலாக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் தொடர்ந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு மட்டும்தான் வழிவகுத்திருக்கிறது. மாறாக இந்த காணாமலாக்கப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள், இனப்படுகொலையோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் பலர் இன்று உயிரோடு இல்லை. குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான சாட்சியங்களாக இருக்கக்கூடிய அம்மாக்கள் அல்லது அப்பாக்கள்
கிட்டத்தட்ட 350 பேர் வரையிலே இறந்து விட்டார்கள். அப்ப இனிமேலும் ஒரு குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை ஆரம்பிக்காமல் காலத்தை இழுத்தடிப்பது என்பது எஞ்சியிருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த சாட்சியங்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் வழங்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும். கால தாமதம் இல்லாமல் உடனடியாக திரட்டப்பட்டிருக்கிற சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டும். இந்த புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்படுகின்றவை எங்களுடைய இன அழிப்புக்கு சாட்சி. அதை யாரும் மறக்க முடியாது. நீதியை சர்வதேசம் தர வேண்டும் என்றுதான் எங்களுடைய மக்கள் கேட்கின்றார்கள். பட்டுவாகல்ல கட்டப்பட்டிருக்கிற விகார தோண்டப்படணும், அல்லது உங்களோட நவீன கருவிகளால் அது ஆழ என்ன இருக்கின்றது காட்டப்படணும். தமிழர்கள் தனித்தமிழ் சைவ தமிழ் இருக்கிற இடத்துல ஒரு விகாரை அதில் ஏன் அந்த விகாரியை தோண்டுங்க? எங்களோட இனத்தை அழிச்சு போட்டு நீங்கள் செய்கிற அட்டகாசங்கள் இது ஏன் சர்வதேசம் பன்னாடுகள் ஏன் பார்த்து கொண்டிருக்கு? பன்னாட்டு நீதி விசாரணையை செய்ய வேண்டும். இந்த பன்னாட்டு விசாரணைக்கு இப்போதைய அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். 1ஆம் தேதி அபிவிருத்திக்காக வருகை தர இருக்கின்ற இந்த ஜனாதிபதி அவர்கள் சர்வதேச விசாரணைக்கு இந்த அரசு ஒத்துக்கொள்ளணும் என்ற செய்தியை எங்கள் தமிழ் மக்களுக்கு வெளிப்படையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அபிவிருத்தி மட்டும் எங்களுடைய வலிகளையும் வடுக்களையும் போக்காது. எங்களுடைய கண்ணீருக்கு முடிவை கட்டிக்கொண்டு இந்த நிரந்தர அபிவிருத்தியை நோக்கி இந்த அரசு முன்னெடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் மாறுகிறதே தவிர எங்களுக்கான தீர்வுகள் இதுவரை எங்களுக்கான ஒருவித தீர்வுகள் கூட எட்டப்படவில்லை. அதனாலே தான் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறை மீது எங்களுக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லா தன்மையின் காரணமாக நாங்கள் சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம். சர்வதேசம் எங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எங்களுக்கான ஒரு சரியான ஒரு நீதியை சர்வதேசம் எங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை சர்வதேசம் எங்களுக்கு தரும் என்று நாங்கள் இன்று வரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக சொல்லியது இன்று வரை நீக்கவில்லை, மற்றும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லியது இதுவரை செய்யவில்லை. ஆகவே இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திலும் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்று வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் ஏற்பாட்டில் போராட்டம் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. கல்லடி பாலத்திலிருந்து மட்டக்களப்பு நகர் காந்தி பூங்கா வரை கவனஈர்ப்பு பேரணி இடம்பெற்றது. திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கவனஈர்ப்பு பேரணியில் பங்கெடுத்து தமது தார்மீக ஆதரவையும் சர்வதேச நீதிக்கான கோரிக்கையையும் வலுச்சேர்த்தனர். மட்டநகர் காந்தி பூங்காவை கவனஈர்ப்பு பேரணி வந்தடைந்ததும் அங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நினைவு தூபிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இன்றைய போராட்டத்தின் நோக்கம் தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த சங்க உறுப்பினர்கள், மதகுருக்கள், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன், ஏ ஸ்ரீநாத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப ஆரியநேத்திரன், கோ கருணாகரம், மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் உட்பட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேசத்திடம் நீதி வேண்டி போராடி வருகின்றோம். தொடர்ந்தும் போராடி வருகின்றோம். 59க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுவது இலங்கை உலகில் முன்னணியில் உள்ளது. சிறுவர் உரிமைகளை நிலைநிறுத்தவும் இனப்படுகொலையை வரையறுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசை திருப்திப்படுத்துவதும் கால அவகாசம் கொடுப்பதும் எமது மக்களுக்கு ஆழ்ந்த வேதனையை அளிக்கின்றது. இந்த மாதம் நடக்க இருக்கும் இந்த சர்வதேச ஐநா தொடரில் எங்களுக்கான நீதியை தேடி எங்களுக்கான உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று இங்கு எல்லோரும் தோள் கொடுத்து எங்களுக்காக குரல் கொடுக்க முன்பாருங்கள் என்று உலக நாட்டுடன் எங்கள் நாடுகளை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். வேலியே பயிரை மேயுது. அப்ப நாங்கள் எந்த விதத்திலையும் இவர்களை உலக பொறிமுறைக்குள்ள நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு சர்வதேச நீதியைத்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கான ஒரு துளி அளவு கூட இவர் இதுவரை செய்ததில்லை. நாங்கள் அவர் அரசுக்கு வந்த நாள் தொட்டு இதுவரை நாங்கள் எங்களோட கோரிக்கையை நாங்கள் கத்திக்கொண்டு தான் இருக்கிறோம் ஒழிய அவர எந்த ஒரு கோரிக்கையும் அவர் எங்களுக்கு தந்ததில்லை. ஆனபடியா இவர்கள பொறிமுறையை நாங்கள் ஒரு கோலும் நம்ப மாட்டோம். பார்த்தோம்னா இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தர் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் 2006ஆம் ஆண்டு கொழும்புக்கு சென்ற போது ஆயுததாரிகளால்
கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். ஒரு உபவேந்தருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண தமிழ் மக்களுக்கு நமது நாட்டில் ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதை ஒரு உண்மையான விடயமாக காணப்படுகிறது. எல்லோரது ஒருமித்த கோஷம் என்னவென்றால் எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும். குற்றம் செய்தவர்கள் சர்வதேச சட்டத்திற்கு அமைவாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அவ்வாறுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இத்தகைய பேரணிகளை எமது இந்த அமைப்புகள் நடத்தி இருந்த போதிலும் எமது அரசானது அதற்கான நீதியை இதுவரை தரவில்லை என்பதுதான் இங்கே வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. உள்நாட்டு பொறிமுறையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை அவர்கள் அழுத்தி கூறுகின்ற போதிலும் எந்த நிலையிலும் அந்த நீதி இல்லாததன் காரணமாகத்தான் அவர்கள் இன்று சர்வதேச நீதியை நாடுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். சர்வதேச சமூகமாக இருக்கலாம் அல்லது ஐநா மனித உரிமை ஆணையாளராக இருக்கலாம். இப்பொழுதுதான் இந்த ஜனாதிபதி வந்திருக்கின்றார். இன்னும் காலம் செல்லவில்லை, அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று பலமுறை எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கூட இப்பொழுது 9 மாதங்கள் கடந்திருக்கின்றது. அதற்கு கூட அந்த சாட்டுப்போக்கை சொல்லலாம். அதற்காகத்தான் அவர் நான் நினைக்கின்றேன் எதிர்வருகின்ற 1ஆம் தேதி நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் வருகின்றார். செம்மணி படுகொலையை பார்க்கின்றார். செம்மணி படுகொலையை பார்த்து அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த செய்தி எவ்வாறு வரும் என்றால் சர்வதேசத்தின் ஊடாக இந்த ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக அதனை பார்த்திருக்கின்றார். ஆகவே இந்த முறை அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் என்கின்ற ஒரு தீர்வு வரும் என்பதற்காக அவர் அங்கே வந்து அதை பார்த்து செல்கின்றதை நாங்கள் அதை ஒரு கவலையாக பார்க்கின்றோம். உலக பொறிமுறைக்கு அல்லது உள்ளக விசாரணைக்கு எந்த ஒரு இடமும் ஒரு இடைவெளியும் இல்லை என்பதனை நாங்கள் கருத்தில் கொண்டுதான் தொடர்ச்சியாக சர்வதேச விசாரணையை கோரி நிற்கின்றோம். எனவே இந்த சர்வதேச விசாரணையானது பன்னாட்டு சுயாதீனமான ஒரு நீதி பொறிமுறை கூடான ஒரு விசாரணையாக அமைய வேண்டும். அடக்குமுறையை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அடக்குமுறை மற்றும் தனியார் மயமாக்கலை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் 68வது வருடாந்திர பொது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அடக்குமுறை மற்றும் தனியார் மயமாக்கலை மேற்கொள்ளவா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது? அதே நேரம் கல்வி சீர்திருத்தங்களை உடனே இந்த அரசாங்கத்திற்கு செய்ய முடியாது. விவாதங்களை மேற்கொண்ட பின்னரே அவற்றை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் அதற்கு தயாராக இல்லை. கட்டண மாஃபியாவில் இருந்து பாடசாலை கல்வியை விடுவிக்க வேண்டும். எந்தவொரு அரசாங்கத்திற்கு 5 ஆண்டுகள் மாத்திரமே ஆட்சி அமைக்க முடியும். மக்கள் போராட்டம் செய்தால் அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். நாங்கள் ஒரு அரசியல் கட்சி அல்ல, தொழிற்சங்கம். අපි ඒ වගේ ඉතිහාසයක් තියෙන, ඒ වගේම වර්තමානයකුත් තියෙන, අනාගතයකුත් තියෙන වෘත්තීය සමිතියක්. மின்சார திருத்த சட்டத்தின் தன்னார்வ ஓய்வு பெறும் திட்ட விதிமுறைகள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டன. இலங்கை மின்சார திருத்த சட்டத்தின் தன்னார்வ ஓய்வு பெறும் திட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவிப்பில் இலங்கை மின்சார சபையின் நிரந்தர ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய விதிமுறைகள் விளக்கப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு இலக்கம் 36 இலங்கை மின்சார சட்டத்தின் 18ஆம் சரத்தின் 3வது உபசாரத்தின் படி இந்த உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலம் கொண்ட ஊழியருக்கு முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு 12 மாத சேவைக்கும் 2 மாத சம்பளமும், மீதமுள்ள ஒவ்வொரு 12 மாத சேவைக்கும் 1.5 மாத சம்பளமும் இழப்பீடாக வழங்கப்படும். 10 ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை காலம் கொண்ட ஊழியருக்கு ஒவ்வொரு 12 மாத சேவைக்கும் 5 மாத சம்பளம் வழங்கப்படும். மீதமுள்ள சேவை காலத்திற்கு இழப்பீடு இல்லை. மேலும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான விதிமுறைகள் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று மேலும் 10 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று மேலும் 10 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை 197 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 181 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக எடுக்கப்பட்டுள்ளன. மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 38வது நாளான இன்றும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெற்றது. 38ஆம் நாள் அகழ்வு பணியின் போது 10
மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் 6 அகழ்ந்தெடுக்கப்பட்டது. சான்று பொருட்கள் இன்று மீட்கப்படவில்லை. ஏற்கனவே மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு மனித எச்சத்தோடு இணைந்தவாறு இன்னொரு மண்டையோடும் காணப்படுகிறது. அதோடு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளும் காணப்படுகின்றன. தற்போதுதான் அகழ்ந்தெடுக்கிற பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது அகழ்ந்தெடுத்த பிற்பாடு அதன் விவரங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும். மனித குலத்துக்கு எதிரான ஒரு பாரிய குற்ற பிரதேசமாகத்தான் இது கருதப்படுகின்றது. சட்ட ரீதியான முறைமை இல்லாமல் அல்லது சமய ரீதியான புதைத்தல் இல்லாமல் இந்த இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வாறு காணப்படுகின்றன என்று. ஆகவே இது ஒரு பாரிய மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்ற பிரதேசமாகத்தான் கருதப்படுகிறது. நீதிமன்றத்தாலும் இது பாரிய குற்ற பிரதேசம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள புதைகுழிகளுக்கு நீதி வேண்டியும் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்துள்ள கையெழுத்து போராட்டம் இன்று யாழ்ப்பாணம், நவாலி மற்றும் மானிப்பாய் பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவைக்கும் பாதுகாப்பு சபைக்கும் அனுப்புவதற்காக இந்த கையெழுத்து சேகரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நவாலி மற்றும் மானிப்பாய் பகுதிகளில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ப. கஜதீபன், வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூகமட்ட பொது அமைப்பினர், பொதுமக்கள் கலந்து கொண்டு கையொப்பங்களை பதிவு செய்தனர். எங்களுடைய மண்ணிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த யுத்த குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள், அதை தாண்டி எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலை என்ற விடயத்தை நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஆதாரமாக இன்றைக்கு செம்மணி புதைகுழி திகழ்கிறது. யுத்தமற்ற சாதாரணமான மக்கள் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட இராணுவ சோதனை சாவடியிலே அப்பாவி பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் என்ற ஆயுதம் தாங்காத யுத்த சூழலற்ற நேரத்திலே இந்த மக்கள் அந்த பிரதேசத்தில் பயணித்த பொழுது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் கொலை செய்யாமலே புதைக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்களும் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இனத்தினுடைய நீண்ட கோரிக்கையான இனப்படுகொலைக்கான ஆதாரத்தின் பிரதான பங்காக இனப்படுகொலைக்கான நோக்கத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு விடயமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதுபோன்று பல மனித புதைகுழிகள் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வடக்கு கிழக்கிலே இந்த புதைகுழிகளை நாங்கள் மீள தோண்டி எடுப்பதற்கும் அதே போன்று அதற்கான சர்வதேச நிதி மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றையும் ஐநா மனித உரிமை பேரவையிலே, மனித உரிமை உயர்ஸ்தானியர் அலுவலகத்திலே ஒஸ்லாப் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது நிறுவனம். அது இந்த ஆதாரங்களை சேகரித்து வகைப்படுத்தி பாதுகாத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் இந்த செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளும் ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதே போன்று சர்வதேச நீதி பொறிமுறையை உடனடியாக ஐநா கால அவகாசம் வழங்காது ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த கையொப்பங்களை பெற்றுக்கொண்டு லட்சக்கணக்கான கையொப்பங்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச மேற்பார்வையும் சர்வதேச தொழில்நுட்பத்தையும் கொண்டு இந்த மனித புதைகுழிகள் கையாளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையாக நாங்கள் இதை அனுப்புகிறோம். அவை இதன் அடுத்த கட்டமாக ஐநாவினுடைய நேரடி கண்காணிப்பிலே இந்த மனித புதைகுழிகள் அவர்களுடைய தொழில்நுட்பத்தோடும் அவர்களுடைய நிதி பங்களிப்போடும் செயற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. செம்மணி உட்பட வடக்கு கிழக்கில் இனங்காணப்பட்ட மனித புதைகுழிகள் மற்றும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைக்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட கையெழுத்து போராட்டம் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த இக்கையெழுத்து போராட்டமானது கிளிநொச்சி கனகபுரம் வீதியில் பொதுச்சந்தைக்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்றது. தமிழரசுக் கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர், கட்சிகளின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர்.
காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் இதுவரையான காலப்பகுதியில் 16,966 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக இதுவரை 3,742 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தினால் இதுவரை 746 முறைப்பாடுகள் விசாரிக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும் எனவும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாண பெண் நோயியல் மருத்துவமனை விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். வடக்கு மாகாண பெண் நோயியல் மருத்துவமனையை இயங்க விடாத மூடும் முயற்சியை எதிர்த்து நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டமைக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கத்தினால் போராட்டம் நடத்தப்பட்டமையை கண்டித்தும் மக்களை தவறான முறையில் வழிநடத்துகின்றனர் என்பதை கருத்தில் கொண்டும் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தோல்வியடைந்த அரசியல்வாதிகள், குறிப்பாக மஹிந்த ரணிலுடன் கூட்டாக களவாணிகளாக இருந்தவர்கள் பின்புலத்தில் இவர்களை தூண்டி, ஒரு சிலர்களை தூண்டி இவ்வாறான செயற்பாடு செய்தனர். எதிர்வரை காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறக்கூடாது என்பதற்கு அமையவே இன்றைய தினம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சென்று நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம். இன்று நாட்டில் சட்டம் எல்லோருக்கும் சமன். இன்று பிழையான வகையில் பல வதந்திகளை பரப்புகின்றனர். ஏனென்றால் அரசாங்கத்தை எவ்வாறாவது கவிழ்த்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் மக்கள் இந்த அரசாங்கத்தை தினம் தினம் மேலும் மேலும் எமது செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த சட்டமானது எல்லோருக்கும் சமன். நானும் பிழை செய்திருந்தால் என்னையும் சட்டம் தண்டிக்கும் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது. எவ்வாறு செம்மணியை பாதுகாத்து சிசிடிவி கேமராக்களை பொருத்தி இந்த புதைகுழி தோண்டப்படுகிறது. எதிர்காலத்தில் செம்மணி இல்லை, இந்நாட்டில் இருக்கும் அனைத்து புதைகுழிகளுக்கும் நீதியை கண்டு இந்த காலப்பகுதியில் நடைபெற்றது என்பதை ஆணித்தனமாக கூறுவோம். அதற்கான எங்களது தொழில்நுட்ப கூட எமது நாட்டில் இல்லை. இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருப்பதாகவும் எதிர்வரும் காலங்களிலும் திருடர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ரணில் கைதானது எல்லா திருடர்களையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது. இன்று நாட்டு மக்களுக்கு எமது அரச நிறுவனங்கள் இன்று அரசியல் சார்பில்லாமல் சுயமாக இயங்குவதன் நிமித்தமாக எமது நாட்டு மக்களுக்கு எதிர்வரும் காலத்தில் படிப்படியாக பாதுகாப்பு அரசாங்கம் மீது நாளுக்கு நாள் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கு. திருட்டு கூட்டங்கள் எல்லாமே திருடர்களை சூழ ஒன்று திரண்டிருக்கிறார்கள். அது ஒரு சிறிய கூட்டம். அதற்கு எதிராக எதிர்வருங்காலத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் போது படிப்படியாக அந்த கூட்டங்கள் இல்லாமல் சென்றுவிடும் என்று திடமான நம்பிக்கை இருக்குது. சென்ற தொடரின் வடக்குக்கான விஜயம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கின்றன. வடக்குக்கான அபிவிருத்தியை இலக்காக கொண்டு எமது அரசாங்கம் செயற்படுகின்றன. அதிகளவான நிதியை வடமான சபைக்கு எதிர்த்து அடுத்த ஆண்டும் எமது நிதியானது அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். மன்னார் நானாட்டான் டிலாசால் கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவையொட்டி இன்று இரத்த தான முகாம் இடம்பெற்றது. மன்னார் நானாட்டான் டிலாசால் கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவையொட்டி இடம்பெறும் சிறப்பு நிகழ்வுகளின் அடிப்படையில் இன்று இரத்த தான முகாம் இடம்பெற்றது. கல்லூரி வளாகத்தில் முதல்வர் சகோதரர் ஏ. மனோரஞ்சிதன் தலைமையில் டிலாசால் கல்லூரி சமூகம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பழைய மாணவர் சங்கம் என்பன இணைந்து இரத்த தான முகாமை முன்னெடுத்தன. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை இரத்த வங்கியின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் பலர் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். நூற்றி 120வது சிறைச்சாலைகள் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இன்று இரத்த தான முகாம் இடம்பெற்றது. சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள், சிறை கைதிகளின் நலன்புரி சங்கம் மற்றும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு ஆகியன இணைந்து மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என். பிரபாகரன் தலைமையில் இரத்த தானத்தை ஏற்பாடு செய்திருந்தன. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு வைத்தியர் எஸ். சிவபேனன் தலைமையிலான தாதிய உத்தியோகத்தர்கள் இரத்த தானத்தை நெறிப்படுத்தினர். சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள், சிறை கைதிகளின் நலன்புரி சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் இரத்த தானம் வழங்கினர்.
வவுனியா நகரில் உள்ள கடையில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. வவுனியா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்று மதியம் முதலாம் குறுக்கு தெருவில் உள்ள விவசாய உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையின் மேல் மாடியில் இருந்த களஞ்சியத்தில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டது. அதனையடுத்து கடை உரிமையாளரால் வவுனியா போலீசார் மற்றும் வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவிற்கு அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினரும் வவுனியா போலீசாரும் இணைந்து பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். எனினும் ஒரு தொகுதி விவசாய உபகரணங்கள் தீயிலிருந்து நாசமாகியுள்ளன. இந்த நிலையில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் ஜனநல நிகழ்வு இன்று இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் தொழிற்சங்க வாதியுமான அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 112வது ஜனநல நிகழ்வு இன்று மலையகத்தின் பல பகுதிகளிலும் இடம்பெற்றது. கொழும்பு பழைய நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவர்களான கணபதி கனகராஜ், அனுஷியா சிவராஜா, தேசிய அமைப்பாளர் பழனி சக்திவேல், பிரதி பொதுச் செயலாளர் செல்லமுத்து உட்பட காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய புவனிலும் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. கோட்டகலையில் உள்ள CLF வளாகத்திலும் பூஜைகள் இடம்பெற்றன. 1913ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி பிறந்த அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் பல சவால்களுக்கு மத்தியில் மலையக அரசியலை முன்னெடுத்தார். சுதந்திர இலங்கையில் உருவான முதலாவது நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக அங்கம் வகித்தவர். இலங்கை இந்திய காங்கிரஸ் உருவாக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பு வழங்கியவர். அதன் தலைவராகவும் செயல்பட்டுள்ளார். இலங்கை இந்திய காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக பெயர் மாற்றம் பெற்றது முதல் அதன் தலைவராக செயல்பட்டார். முக்கிய பல அமைச்சு பதவிகளை வகித்தவர் என்பதுடன் பல நேரங்களிலும் தீர்மானிக்கும் சக்தியாக செயல்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை தங்கநகரில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை சேர்நூர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தங்கநகர் பகுதியில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் 57 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான நாகேந்திரன் லிங்கரத்னம் என சேர்நூர போலீசார் தெரிவித்தனர். சேனை காவலுக்கு சென்ற வேளையில் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். சடலத்தை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்மின் பௌசான் பார்வையிட்ட பின்னர் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு சடலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை சேர்நூர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தலைவருக்கும் ஜனாதிபதியின் செயலாளருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தலைவர் பிரான்சுவா வலரியனுக்கும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவிற்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்று பிற்பகல் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை விளக்கிய ஜனாதிபதியின் செயலாளர் ஊழல் எதிர்ப்பு இயந்திரத்தை வலுப்படுத்த அரசாங்கம் பல புதிய திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாகவும் அவை ஏற்கனவே குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்தல், அரச நிதியை திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்தல் மற்றும் நாட்டில் சிறந்த கலாச்சாரத்தை உருவாக்குதல் ஆகிய பரந்த நோக்கங்களுடன் லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டங்களும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்தார். லஞ்சம் மற்றும் ஊழலை தடுக்க அரசு நிறுவனங்களுக்குள் உள் விவகார பிரிவுகளை நிறுவுவதையும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளையும் பாராட்டிய டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பின் தலைவர் ஊழல் எதிர்ப்பு இலக்குகளை முன்னேற்றுவதில் அரசாங்கமும் சிவில் சமூகமும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அத்துடன் இலங்கையின் ஊழல் எதிர்ப்பு திட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாகவும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பின் தலைவர் குறிப்பிட்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ராஜித சேனாரத்ன வீட்டு உணவுகளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன வீட்டு உணவுகளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ராஜித சேனாரத்னவை பரிசோதிக்க சிறைச்சாலை வைத்தியர்கள் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் அளவிற்கு நோய் பாதிப்பு எதுவும் இல்லை என உறுதி செய்துள்ளனர். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் தன்னை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவை தற்காலிகமாக ரத்து செய்யுமாறு கோரி ராஜித சேனாரத்ன மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. அதன் பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட ராஜித சேனாரத்ன எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
ஒழுக்கமான சமூகம் உருவானால் நாடு முன்னேறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்கினால் நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விகாரை ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இன்று நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகள் நிரம்பி வழிகின்றனர். இது ஒரு பெருமையாக கூறும் விடயமாக மாறிவிட்டது. ஆனால் இது ஒரு தவறான நிலை. திருடர்கள், கொலைக்காரர்கள், கொள்ளையர்கள் அதிகரித்திருப்பது என்பது சமூகம் சீரழிந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. 700 பேரை தடுத்து வைத்திருக்கக்கூடிய சிறைகளில் 3000 பேர் இருக்கின்றனர். 1000 பேருக்காக இருந்த இடத்தில் 4000 பேர் இருக்கின்றனர். 2000 பேருக்காக இருந்த இடத்தில் 6000 பேர் இருக்கின்றனர். இது ஒரு நல்ல விடயமல்ல. இந்த நிலை மாற வேண்டும். சமூகவியல் மற்றும் பொருளாதார பிரச்சினைகளை ஆழமாகவும் வித்தியாசமாகவும் ஆய்வு செய்ய வேண்டிய காலம் இதுவாகும். யாழ்ப்பாணம் ஸ்கந்தவரோதய கல்லூரியில் மீண்டும் ஒரு நாள் பள்ளிக்கு எனும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் ஸ்கந்தவரோதய கல்லூரியில் 2000ஆம் ஆண்டு உயர்தர பிரிவு மாணவர்களின் மீண்டும் ஒரு நாள் பள்ளிக்கு எனும் நிகழ்வு இன்று கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது. கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள கந்தன் ஆலயத்தில் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு உயர்தர பிரிவு மாணவர்கள் தமக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க அனைவரும் விழா மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டு தேவாரம் இசைக்கப்பட்ட நிகழ்வு ஆரம்பமானது. அதன் பின்னர் மறைந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இகைச்சுடரேற்றி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. நண்பர்கள் அறிமுகம், ஆசிரியர்கள் கௌரவிப்பு, விருந்தினர்கள் உரை, ஆசிரியர்கள் உரை மற்றும் பள்ளி நினைவூட்டல்கள் என்பன இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் கல்லூரி முதல்வர், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். ஊழல்வாதிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் பொதுச் செயலாளர் ஜீவன் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த கால ஆட்சியாளர்களினால் கொள்ளையடித்த பணத்தை மீளப்பெறுவதற்கான நடவடிக்கையினை தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் பொதுச் செயலாளர் ஜீவன் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஹேட்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்னொரு 15 லட்சம் ஜனத்தொகை கொண்ட மலையக தமிழர்களுக்கும் இந்த நாட்டுடைய அவர்களையும் இந்த நாட்டுடைய முழுமையான பிரஜையாக இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அதிகாரத்தை அவர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைக்கின்றோம். இலங்கை முழுவதும் ஊழல்வாதிகள் நிறைந்திருந்திருக்கின்றார்கள். ஆகவே மலையகத்தில் மட்டும் இல்லை என்று சொல்ல முடியாது. அதை தேடி கண்டுபிடித்து நிரூபிக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினதும் நீதித்துறையினதும் கடமையாகும். கைது செய்து தண்டனை வழங்குவதோடு அவர்கள் கொள்ளையடித்த பணத்தை மீண்டும் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதில் அதை இந்த அரசாங்கம் செய்யுமாக இருந்தால் இவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்பதற்கு கூட தயாராக இருக்கின்றோம். நாட்டில் இருக்கின்ற இன்னொரு 15 லட்சம் ஜனத்தொகை கொண்ட மலையக தமிழர்களுக்கும் இந்த நாட்டுடைய அவர்களையும் இந்த நாட்டுடைய முழுமையான பிரஜையாக. மட்டக்களப்பு ஆய்த்திமலை புனித சதாசகாய மாதாவின் வருடாந்த திருவிழா ஆரம்பமாகியுள்ளது. மட்டக்களப்பில் புகழ்பெற்ற திருத்தலமான ஆய்த்திமலை புனித சதாசகாய மாதாவின் வருடாந்த திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கரடியனாறு சந்தியிலிருந்து ஆரம்பமான அன்னையின் திருச்சிரூப பவனி ஆலயத்தை வந்தடைந்ததைத் தொடர்ந்து பிரதேச செயலாளர், பங்குத்தந்தை மற்றும் பங்கு மக்களால் கொடியேற்றப்பட்டது. திருப்பலியினை முதலாம் வட்டாரம், தாண்டவன் வெளி மற்றும் செங்கலடி இறை மக்கள் இணைந்து சிறப்பித்தனர். முதலாம் நவநாள் திருப்பலியினை அருட்தந்தையர்களான அருட்பணி நிக்லஸ் ஜூட் அடிகளார், அருட்பணி யூலியன் அடிகளார், அருட்பணி அம்ப்ரோஸ் அடிகளார், அருட்பணி ஜெயகாந்தன் அடிகளார் ஆகியோர் இணைந்து ஒப்புக் கொடுத்தனர். திருகோணமலை மூதூரில் கல்வி நிர்வாக சேவை மற்றும் இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவைக்கு தெரிவானவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இலங்கை கல்வி நிர்வாக சேவை மற்றும் இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை ஆகிய துறைகளுக்கு திருகோணமலை மூதூரிலிருந்து அண்மையில் தெரிவாகியவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று மாலை மூதூர் கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. இலங்கை கல்வி நிர்வாக சேவை மற்றும் இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை ஆகிய துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட AGM யாரிஸ், NM ரிஸ்வான் மற்றும் HM ஹஸ்னா ஆகியோர் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை மாணவிகளின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. பிரதம விருந்தினராக வலயக்கல்வி பணிப்பாளர் AL சிராஜ் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
1 கோடிக்கும் மேற்பட்ட அஞ்சல் பொருட்கள் தங்கியுள்ளன. தினமும் மத்திய அஞ்சல் பரிவர்த்தனை நிலையத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட அஞ்சல் பொருட்கள் தங்கியிருப்பதாகவும் தினமும் 2 மில்லியன் கடிதங்கள் சேகரிக்கப்படுவதாகவும் ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஒருங்கிணைப்பாளர் சிந்தக பண்டார் தெரிவித்துள்ளார். மத்திய அஞ்சல் பரிவர்த்தனை நிலையத்தின் கைரேகை இயந்திரங்கள் செயற்படுத்தப்பட்டதன் மூலம் அஞ்சல் ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அஞ்சல் ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவை வழங்க ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த குழு இன்னும் தகவல்களை சேகரித்து வருகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அஞ்சல் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். தினமும் 2 மில்லியன் கடிதங்கள் சேகரிக்கப்படுவதால் அடுத்த மாதம் 4ஆம் தேதி அறிக்கை கிடைத்தால் அந்த தேதிக்குள் சேகரிக்கப்பட்ட கடிதங்களின் எண்ணிக்கை சுமார் 16 மில்லியனாக இருக்கும். அமைச்சர் ஹினிதும சுனில் சனவே பதவி விலக வேண்டும் என சிங்கள ராவே அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பௌத்தர்களை ஒடுக்க முயலும் அமைச்சர் ஹினிதும சுனில் சனவியை பதவியிலிருந்து நீக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என சிங்கள ராவே அமைப்பின் பிரசார செயலாளர் மதுபாஷண பிரபாத் ரணஹங்சா தெரிவித்துள்ளார். பௌத்த மதத்திற்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளும் ஒடுக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பௌத்த சாசன அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் ஹிந்தும சனவியை நீக்கும் வரை இந்த போராட்டம் கிராமத்தில் இருந்து நகரத்திற்கும் நகரத்தில் இருந்து நாட்டுக்கும் பரவும். அதற்காக நமது முன்னோர்களால் வழங்கப்பட்ட கடமையை பூர்த்தி செய்ய எங்கள் எலும்பு இறை நரம்புகள் உயிர் அனைத்தையும் அர்ப்பணித்து போராடுவோம். இந்த அரசாங்கம் பௌத்த மதத்திற்கான செலவுகளை குறைக்க தயாராகின்றது. விகாரிகளுக்கு வாகனங்களை வழங்குவது, பௌத்த விகாரிகளுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்களை ரத்து செய்ய தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டின் 75% பௌத்த மதத்தினர். இந்த மதத்தை சார்ந்தவர்களே அதிக வரி செலுத்தி அரசை நடத்துகின்றனர். அரசியலமைப்பின் 2ஆம் அத்தியாயத்தின் 9ஆம் பிரிவின்படி பௌத்த மதத்தை பாதுகாக்கும் கடமை அரசாங்கத்திற்கு உண்டு என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கும்போது அரசாங்கம் அதனை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை எடுப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? විශේෂයෙන්ම අපි කියනවා දැන් ආණ්ඩුවට මේ බජට් කපන එක ප්‍රශ්නයක් නම් බජට් කපන්න ඕන නම් අර ඇමතිවරුන්ගේ දැන් ඕගොල්ලෝ ජනාධිපති ලේකම්ගේ බිරිඳට සාප්පු සවාරි යන්න shopping යන්න වාහන දෙනවනේ. එතකොට ඒ අපේ බදු සල්ලි වලින් යන්නේ. யாழ்ப்பாணம் சன்னதியான் ஆசிரமத்தில் ஆன்மீக அருளுரை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு செல்வ சன்னதியான் ஆலய வருடாந்த திருவிழாவின் 8ஆம் நாளான இன்று ஆன்மீக அருளுரை இடம்பெற்றது. சன்னதியான் ஆசிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் கந்தபுராணம் காட்டும் வாழ்வியல் என்ற தலைப்பில் ஆன்மீக அருளுரையை சைவப்புலவர் ச முகுந்தன் நிகழ்த்தினார். இதில் சன்னதியான் ஆசிரம தொண்டர்கள், ஆசிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியின் சிற்றாலயத்தில் ஹெத் சமனி காண்பிய கலை கண்காட்சி இடம்பெறுகின்றது. சுசிமன் நிர்மல வாசனின் ஹெத் சமனி காண்பிய கலை கண்காட்சி மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியின் சிற்றாலயத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆரம்ப வைபவத்தில் போர்க்காலத்தில் தம்பிள்ளைகளை பலி கொடுத்த தாய்மார்கள், மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் ஜெஸ்டினா முரளிதரன், மட்டக்களப்பு வலயக்கல்வி பணிப்பாளர், கத்தோலிக்க குருக்கள், புனித மிக்கேல் கல்லூரியின் பழைய மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இக்கண்காட்சி இடம்பெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கெஸ்தமனே என்கின்ற ஒரு தலைப்பில் என்னுடைய காண்பிய கலை காட்சி ஒன்று மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியின் சிற்றாலயத்தில் இன்று தொடங்குகிறது. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் 3 நாட்கள் இந்த காட்சி நடைபெறும். கெஸ்தமனே என்கின்ற இந்த காண்பிய கலை காட்சியானது குறிப்பாக மட்டக்களப்பு ரோமன் கத்தோலிக்க சூழலில் யுத்த கால அனுபவங்களை, இழப்புகளை நினைவு கூறுவதாக இந்த காட்சி அமைகிறது. குறிப்பாக 2000 ஆண்டு வெசாக் தின குண்டுவெடிப்பும் அதன் பின்னருமான யுத்த சூழ்நிலையில் கொல்லப்பட்ட பிள்ளைகளை நினைவு கூறுவதும், அதே போன்று குருக்களாக இருந்து காணாமலாக்கப்பட்ட மற்றும் கொலை செய்யப்பட்ட குருக்களையும், யுத்த காலத்தில் சமூக பணிகளில் ஈடுபட்ட பொழுது காயத்துக்குள்ளான படுகாயமடைந்த சில குருக்களையும், மனித உரிமைகளுக்காக செயல்பட்ட குருக்களையும் நினைவு கூறுகிற வகையில் இந்த கண்காட்சி ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஊடாக முன்னெடுக்கப்படும் அரசு சேவைகள் தொடர்பாக உத்தியோகத்தர்களுக்கு தெளிவூட்டும் விழிப்புணர்வு வேலை திட்டம் கொட்டக்கலையில் இடம்பெற்றுள்ளது.
கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஊடாக அரசு சேவைகள் பெருந்தோட்ட மக்களுக்கு நேர்த்தியாகவும் பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும் என்ற நோக்கில் விழிப்புணர்வு வேலை திட்டம் கொட்டகலையில் இடம்பெற்றது. பிரிட்டோ நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மைக்கேல் அயோக்கிம் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதில் ஒவ்வொரு பகுதிகளிலும் மக்களுக்கு அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற பணிகள் தொடர்பில் தெளிவூட்டப்பட்டது. ஊழலற்ற சமூகத்தை உருவாக்கல், மலையக மக்களுக்கு முகவரியை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளல், எதிர்காலத்தில் பெரும்பான்மை மக்களை இணைத்து சமூகத்திற்கான குரல் கொடுத்தல், காணியுரிமை, வீட்டுரிமை என்பவற்றை பெற்றுக்கொள்ளல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. பகவந்தலாவ, அக்கரப்பத்தனை, டேகம, நுவர்லியா, நோர்வுட், தலவாக்கலை ஆகிய பகுதிகளில் பணியாற்றும் அஸ்வஸ்ம நலன்புரி திட்ட பொறுப்பதிகாரிகள், விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள், சமர்த்தி உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். பிரவுன்ஸ் இவி மின்சார வாகனங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. LOL பிரவுன்ஸ் இவி நேர்த்தியான உலிங் ஃபிங்குவா மற்றும் பல்துறை உலிங் கிளவுட் ஆகியவற்றை கொண்ட 90 உலிங் மின்சார வாகனங்களை பெருமைமிக்க புதிய உரிமையாளர்களுக்கு சம்பிரதாயபூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான அங்குரார்ப்பண நிகழ்வு கொழும்பு டார்லி வீதியில் உள்ள பிரவுன்ஸ் இவி காட்சியறையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் LOLC குழுமத்தின் முன்னணி பிரதிநிதிகள் மற்றும் அதன் உலகளாவிய பங்காளிகள் கலந்து கொண்டனர். இதில் LOLC ஹோல்டிங்ஸின் குழும முகாமைத்துவ பணிப்பாளர் கபில ஜெயவர்தன, LOLC ஹோல்டிங்கின் நிறைவேற்று பணிப்பாளர் ஹல்ஷா அமரசிங்க, பிரவுன்ஸ் இவியின் பணிப்பாளர் நிவேன் நாணயக்கார மற்றும் வுலிங் பிராண்டின் உலக புகழ்பெற்ற உற்பத்தியான PTSGMWவின் குளோபல் RHT சந்தையின் சிரேஷ்ட பணிப்பாளர் லி யா காங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் SGMW விகாலின் பிரத்யேக விநியோகஸ்தராக பிரவுன்ஸ் இவி வாகன விநியோகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு முழுமையான உரிமை சுற்றுச்சூழல் அமைப்பை நிறுவியுள்ளது. LOLC ஃபைனான்ஸ் மூலம் வடிவமைக்கப்பட்ட நிதியுதவி மற்றும் LOLC பொது காப்பீடு மூலம் விரிவான பாதுகாப்பு, LOLC மோட்டார்ஸ் மற்றும் பிரவுன்ஸ் இவி ஹேர் மூலம் சிறப்பு விற்பனைக்கு பிந்தைய சேவை வரை ஒவ்வொரு வாடிக்கையாளர் தொடர்பு புள்ளியும் நம்பிக்கை, வசதி மற்றும் முழுமையான LT 600T வகையில் அமைதியை வழங்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உலிங் வாகனமும் கடுமையான முன் விநியோக ஆய்வுக்கு உட்படுகிறது. மின்கலம், ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் முதல் மென்பொருள் மற்றும் செயல்திறன் சோதனைகள் வரை அனைத்தையும் மதிப்பிடுகிறது. இந்த நுணுக்கமான செயல்முறை வழங்கப்படும் ஒவ்வொரு வாகனமும் வீதிக்கு தயாராக நம்பகத்தனமாகவும் தடையற்ற ஓட்டுநர் அனுபவத்தை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. எதிர்காலத்தை பொறுத்தவரையில் இலங்கையின் மிகவும் விரிவான நாடு முழுவதும் சார்ஜிங் வலையமைப்பை நிறுவ உலகின் மிகப்பெரிய EV சார்ஜிங் உபகரண உற்பத்தியாளரான வேர்ல்ட் உடன் பிரவுன்ஸ் இவி கூட்டு சேர்ந்துள்ளது. இந்த விழா நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய LOLC ஹோல்டிங்ஸின் குழும முகாமைத்துவ பணிப்பாளர் கபில ஜெயவர்தன, பிரவுன்ஸ் இவியில் எங்கள் தொலைநோக்கு பார்வை ஒவ்வொரு இலங்கையரும் நம்பிக்கையுடன் பசுமையான இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதாகும் என குறிப்பிட்டார். பிரவுன்ஸ் இவி குழுமம் மூலம் எங்கள் வாடிக்கையாளர்கள் உலகத்தரம் வாய்ந்த வாகனங்களை பெறுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான நிதி தீர்வுகள், காப்பீட்டு, பாதுகாப்பு, விற்பனைக்கு பிந்தைய பராமரிப்பு மற்றும் சார்ஜிங் உட்கட்டமைப்பு ஆகியவற்றையும் பெறுவதை நாங்கள் உறுதி செய்கின்றோம். புலிங் மற்றும் டெல்ட் போன்ற உலகளாவிய தலைவர்களுடன் கூட்டு சேர்ந்து இலங்கையின் மிகவும் விரிவான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக உள்ள EV வலையமைப்பிற்கு அடித்தளமிடுகின்றோம். இது நிலைத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தூய்மையான எதிர்காலத்திற்கான முதலீடாகும். எங்கள் குறிக்கோள் எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது. அனைத்து இலங்கையர்களுக்கும் மின்சார இயக்கத்தை அணுகக்கூடியதாகவும் விலையில் நம்பகமானதாகவும் மாற்றுவதேயாகும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.